வெனஸ்டே மார்னிங் நேற்று மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். பெரிய தாலையிலேருந்து தான் இந்த மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெலை மீன் தான் இது, மீடியமான சைஸில் இருந்தது. இந்த மீனோடைய ரேட்டு 1 kg 300 ருபீஸ். எல்லா மீனையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். ஒரு மீன் மட்டும் முழுசாக இருக்க மாதிரியே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மீன் இந்த மாதிரி முழுசாக க்ளீன் பண்ணி பொரித்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆசையாக இருந்தது, அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையிலே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து விடணும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியம் லஞ்சு தோட்டத்துக்கும் எடுத்துகிட்டு போனோம், அதுக்காக தான். இன்றைக்கி தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, நைட்டு வரைக்குமே வேலை இருக்கும். கொஞ்சமாக கம்பங்கூழுமே ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். இன்றைக்கி தோட்டத்தில் முருங்கைக்காய் பறிக்கிற வேலை தான். 2-3 நாளாக இந்த வேலை தான் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நைட்டு வரைக்கும் வேலை நடந்துட்டு தான் இருக்கும், ஒரு 7 மணி வரைக்கும். சில நேரம் 5 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும், சில நேரம் 2 மணிக்கே கூட வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு குருமா குக்கர்லேயே ரெடி பண்ணிடுவேன். குருமாவை குக்கரில் வச்சா தான் வேலை ஈஸியாக முடியும். ஒரு சில நாள் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், அது இதுன்ட்டு போடுறது. டைம் இல்லாத அன்னைக்கு வெறும் மட்டன் மசாலா மட்டும் போட்டு குருமா வச்சிடுறது. அப்படி தான் இன்றைக்கும் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா மட்டும் போட்டு குருமா வச்சாச்சு. நைட்டு டின்னரையும் முடிச்சாச்சு.